ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பராக ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு தயிர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், மசாலா தாளிக்கிறதுக்காக மசாலா ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறமா புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சமாக, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நான் இங்கே காஷ்மீரி மிளகாவை ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மிளகா அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கலரும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இங்கே ஒரு குக்கர் வச்சுட்டு, குக்கர் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பலாவ் சாமானெல்லாம் அது கூடவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கூட அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதில் இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மனம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க, ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் எவ்வளோ வதங்கி வந்தால் எவ்வளோ ஃப்ரை ஆகுனா அவ்வளோ ருசி நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க காஷ்மீரி மிளகாய் பேஸ்ட் இதை கூட இது கூடயே சேர்த்துட்டு இது கூட நல்லா வறுத்து விடலாம். நல்லா அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை கூட நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துட்டு இப்போ இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா இதில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி போட்டு விட்டுடுங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனில் தண்ணி இல்லாத சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அந்த கிரேவியில் சிக்கன் நல்லா கொஞ்சம் வேகிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் இந்த கிளாஸில் தான் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் தண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூடயே சேர்த்துக்கலாம். அரிசியில் தண்ணி இல்லாத நல்லா வெடிக்கட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி போட்ட உடனே குக்கர் கேப் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சாதம் ரொம்ப மெத்தனாயிடும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப் போடுறதுனால சாப்பாடு ரொம்ப உதிராக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கேப் போட்டுட்டு விசில் வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சுவையான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வீட்லேயே ரொம்ப சுலபமாக ஈஸியாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.